சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை சாதாரணமாக நீ நினைத்து விடாதே. ஏன் தெரியுமா? நாளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை துணையால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வர காத்து கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையை என் குழந்தை கட்டாயமாக நீ எதிர்கொள்ள வேண்டிய நேரம் ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை உன்னுடைய துணையால் உனக்கு வரப்போகிறது. ஆனால் இதிலிருந்து உன் துணையையும் நீ காப்பாற்ற வேண்டும். உன்னையையும் நீ காப்பாற்ற வேண்டும். இந்த பிரச்சனை வராமல் நீ முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான வாய்ப்பு ஒன்று இருப்பதினால்தான் உன் சாயப்பா உனக்கு சொல்லிவிட ஓடோடி வந்திருக்கின்றேன். அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக யாரிடத்திலும் சொல்லி விடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி யார் மனதையும் கஷ்டப்படுத்துவதும் இல்லை. ஆனால் ஒரு உச்சகட்டம், ஒரு உச்சபட்ச சூழ்நிலை ஒரு விஷயத்தில் வரும்பொழுது அந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று உடனடியாக இதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னை தொடர்வதனால் உனக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். சாயப்பா உனக்கு துணையாக இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. உன் அப்பா எந்த நேரத்திலும் உன்னோடு தொடர்வதை நீ புரிந்து கொள்ள தயாராகு. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னால் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் இது எல்லாமும் சாத்தியமாகும். ஆனால் அதற்கு நீ நினைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக நீ கடந்து செல்வது ஒரு வகையில் நல்லதற்குத்தான் என்றாலும் சில விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய துணையை பற்றியோ அல்லது நீ அதிகமாக நம்புகின்ற ஒருவர் பற்றியோ யாரும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக இவர்களின் மீது கொண்ட நம்பிக்கையினால் நீ இல்லை என்று மறுத்து விடலாம். ஆனால் இதன் உண்மைத்தன்மை என்னவென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை உனக்கு இருக்கிறது. இதை என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய கடமை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தக்கூடிய சில உண்மைகள் நம்மை எப்பொழுதுமே சோதித்து கொண்டே இருக்கும். பல வேதனைகளையும் துன்பங்களையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதிகமாக நம்புகின்ற ஒரு விஷயம், ஒரு தவறை செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு இருக்காது. ஆனால் உண்மையில் அவர்கள் செய்தது தவறு என்றால் நிச்சயமாக அதை நாம் உணராமல் இருப்பது முட்டாள்தனம் அல்லவா? நமக்கு அந்த விஷயத்தை எடுத்துச் சொல்கின்றவர்களை நாம் தவறாக நினைப்பது நம்முடைய தவறல்லவா? அதனால் எப்பொழுதுமே இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள பழகு. சாயப்பா உனக்கென்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே தெரிந்து கொள்ள பழகு. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும். இனிமேலும் என் குழந்தை எதையும் யோசித்து நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம். எந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை எதையுமே நீ தொலைக்க வேண்டாம். உனக்கான உண்மைகளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான சந்தர்ப்பங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நீ விரும்புகின்றபடி உன் வசமாக வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. நமக்கு நெருக்கமானவர்கள் ஒரு தவறு செய்தால் அதை சுட்டி காட்டவும் நமக்கு தைரியம் இருக்க வேண்டும். சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா? நமக்கானவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நம் உயிரானவர்கள் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற தவறை எல்லாமும் நீ எப்பொழுதும் தட்டி கொடுத்து கொண்டிருக்க கூடாது. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக அவர்களோடு சேர்ந்து ஒத்துப்போக கொண்டிருக்கக்கூடாது. உண்மையான ஒரு உறவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் ஒரு தவறினை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தவறை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அந்த தவறை நாம் அவர்களுக்கு புரிய மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் உணர வைக்கும் இந்த காலம் முழுக்க நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா இருக்கும் இடத்தில் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். இந்த அப்பா நினைத்தால் மீண்டும் மீண்டும்
உணர்த்த எண்ணுகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சாயப்பாவின் அன்போடும் அருளோடும் உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக தர நினைக்கின்றேன். நீ ஒரு தவறு செய்தாலும் அதை நான் உடனடியாக சுட்டி காட்டுவதற்கு என்ன காரணம்? இந்த தவறை என் குழந்தை மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ செய்யக்கூடாது. இது போன்ற சிக்கல்களில் நீ சிக்கிவிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உடனடியாக உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீ செய்கின்ற தவறு என்னவென்று உனக்கு உணரும் பொழுது இவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சாயப்பாவை நம்பிய குழந்தைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் அழிந்ததாக சரித்திரமே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு தனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று ஏற்றுக்கொண்டு நாம் மன நிம்மதியோடு மன நிறைவோடு இருக்கிறோம் என்றால் அவை ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையும் யோசித்து என் குழந்தை நீ பதறக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். உன் முன்னால் நின்ற உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான ஒரு புரிதலை இந்த வாழ்க்கை கட்டாயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் இது நம் துணை அல்லவா, நமக்கானவர்கள் அல்லவா, இவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று நீ சொல்வதை விட, அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் இவர்களை விட்டு கொடுக்காமல் நீ நடந்து கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை நீ என்னவென்று யோசிக்க வேண்டும். உன்னுடைய துணை பற்றி ஒருவர் சில காலமாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க இருக்க இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு இது சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதை முதலில் நீ உணர வேண்டிய நேரம் இது. உன்னை தேடி எப்பொழுதும் இந்த சாயப்பா வரும்பொழுது என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ காதால் கேட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றாலும் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை கட்டாயமாக நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுது மற்றவர்கள் நமக்கு கெடுதலைத்தான் செய்வார்கள் என்று நாம் எண்ணிவிட முடியாது. நம் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவர்கள் உன் அப்பா இந்த அர்ப்பணிப்பு போல சிலர் இருக்கிறார்கள். இந்த சாயப்பாவின் பணி நம்மை போல உனக்கு அன்பு கொடுக்க ஒரு சிலர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, பொதுவாக எல்லோரையும் குறை சொல்லிவிட்டு செல்கின்றன. உண்மையில் நாம் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தபொழுது நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறந்து விடுகின்றோம். இது போன்றெல்லாம் செய்யாமல் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் இனிமேல் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும். அதற்கு முன்பாக உன் துணையிடம் இருக்கின்ற இந்த சிறு தவறுகளை நீ திருத்த வேண்டும். அப்படி உன்னுடைய வாழ்க்கை துணையால் உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தானே சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணை சில இடங்களில் பேசும்பொழுது வார்த்தைகளை அதிகமாக விட்டு விடுகிறார்கள். ஆனால் நீ கேட்டால் நான் எதுவும் சொல்லவில்லை என்று தான் சொல்கிறார்களே தவிர உண்மையில் இவர்கள் விட்ட வார்த்தைகள் மோசமானவை. ஒருவிடம் பேசுவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட பிறகு மீண்டும் அதை அள்ள முடியாது. அதை மாற்றவும் முடியாது. எவ்வளவு முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தைகள் யார் மனதில் பதிந்திருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் அதை விட்டுவிட மாட்டார்கள். இது போன்ற நேரம், இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இவர்கள் செல்கின்ற இடங்களிலும் சரி, பேசுகின்ற மனிதர்களிடத்திலும் சரி, ஏன் உனக்கு நெருக்கமானவர்கள், உன்னை பெற்றவர்கள், உன்னுடன் பிறந்தவர்கள் என்று எல்லோரிடத்திலும் சரி பேசுவதற்கு முன்பாக கண்ணியம் இருப்பதில்லை. சற்றென்று வார்த்தைகளை விட்டு விடுகின்றார்கள். ஏன் உன்னிடம் அவர்களை பற்றி பேசும்பொழுது கூட வார்த்தைகளை கடத்தித்தான் பேசுகிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் நியாயமற்ற ஒரு செயல்.
இந்த விஷயம் அவருக்கு வெளியிலும் தொடரத் தொடங்கிவிட்டது. வீட்டில் இருப்பவர்களை பேசியது எல்லாம் தாண்டி வெளியில் செல்லும் இடங்களில் எல்லாம் யாரிடம் என்ன பேசினாலும் வார்த்தைகள் தடுமாறி விழுந்து விடுகின்றது. இவர்கள் இப்படியே பேசி பேசி உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த நிலையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிட வேண்டியது என்ன தெரியுமா? உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் எப்பொழுதும் நீ உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உனக்கு நன்மைகளை பிறக்கும் என்பதை நீ உணரத்தான் வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக பிறக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதொரு மேன்மையை கொடுப்பதையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறது என்றால் முதலில் உன் துணையினுடைய நடவடிக்கைகளை சற்று உன்னிப்பாக கவனித்து அதிலும் குறிப்பாக இவர்களை பற்றி மற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி இருந்திருப்பார்களே, ஆனால் அதில் இருக்கின்ற உண்மை எது பொய் எது என்பதை தெரிந்து கொள்ள முதலில் நீ முயற்சி செய்து நிச்சயமாக உண்மையாகவே இவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தென்படுகிறது என்றால் உடனே இவர்களை திருத்த வைக்க வேண்டும். அப்படி உன்னால் திருந்த வைக்க முடியாது என்றால் அவர்களின் நிலை என்னவாக மாற வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது அப்படியே ஆகவே மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.